தெர்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் தெர்மாகோல் பேனல்லாம் யூஸ் பண்ணி கட்டக்கும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ரொம்பவே காமெடியா பார்த்தாங்க. தெர்மாகோல் வச்சு கட்டுறீங்களா? இதுல பொம்மை மாரியும் அது ரொம்ப இதுவாயிட்டு வந்து என்னன்னா ஒரு ஃப்ளோரோட வீடு இருக்குது. மேல ஒரு ஃப்ளோர்ல வந்து கட்டுருவோம் அப்படின்னு ஆரம்பிப்பேன். ஒரு பார்த்தீங்கன்னா அந்த தெர்மாகோல் பேனல் கன்ஸ்ட்ரக்ஷன் கீழ இருக்கேன். அது தெர்மாகோல் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்றது என்னன்னா, இந்த வெயிட்லெஸ்ஸா உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் வந்து அது மெயின்டெயின் பண்றதுனால கூலா ஒரு உள்ளாரிக்கு உள்ளாரி இழுத்துட்டு போகாது. விலகாம நமக்கு அடுத்தடுத்து வளர்க்கும்போதும் சீக்கிரமாவே மீண்டும் டயர்டா கம்ப்ளீட் பண்ணிடலாம். பார்க்கவும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாவும் ஏன்னா அதுக்கப்புறம் இதே ஏரியாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெர்மாகோல் பேனல் யூஸ் பண்ணி கட்டும்போது எப்படி ஸ்ட்ராங்கா இருப்போம். நிறைய டிப்ஸ் வந்து இருந்தது. உங்களுக்கு大家懂，大家懂，大鼓的鼓家家懂，大家懂，大鼓。குட் மார்னிங் எவ்ரிவன். நான் இன்ஜினியர் ஜி செந்தில்ராஜ் பேசுகிறேன். இது நம்ம துர்காதேவி பில்டர்ஸ் பண்ருட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் ஒரு நியூவான ஒரு பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 15க்கு 60 அப்படின்னு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் அதே சேம் 900 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா 2 பிஹெச்கே மாதிரி 2 பெட்ரூம் போட்டு ஒரு ஹால், ஒரு கிச்சன் அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே வந்து பெட்ரூமோட சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க அடிஷ்னலாக மேலே வந்து ஒரு ரூம் வேணும், கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்ட்டு அவங்க ஆசைப்பட்டதுனால, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால், ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட்டோட ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அந்த பாத்ரூமில் பார்த்தோன்னா பாத் டப்பும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி அந்த பாத் டப்பும் சேர்த்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ பாண்டிச்சேரியில் கட்டி இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கோட ஓனர் பார்த்தீங்கன்னா, சரவணகுமார் சார் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமல் ஒரு சேனலில் வந்து நியூஸ் ரீடராகவும் இருக்கார். ஸோ அவர் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணி இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருந்தார். ஸோ நம்மளும் இந்த தெர்மோக்ரீட் மெத்தடில் நம்ம நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுனால அவருக்கு வந்து சஜஷன் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன். ஸோ அவங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பிஹெச்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்ததுனால மேலே வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய ரூம்ஸாக வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதோட ஃபீட்பேக்ஸ் வந்து அவங்க இப்போ சொல்லுவாங்க. எல்லாரும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆ. ஹலோ எவ்ரிபடி. நான் சரவணகுமார். பாண்டிச்சேரியில வந்து கதிர்காமம் ஏரியால இருக்கேன். இங்கே தட்சிணாமூர்த்தி நகரில் 15 வருஷமா அது. இப்போ எனக்கு வந்து என்னன்னா ஒரு ஃப்ளோரோட வீடு இருந்தது. மேலே ஒரு ஃப்ளோரில் வந்து கட்டணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன். ஒரு பார்த்தீங்கன்னா அந்த தெர்மாக்கோல் பேனல் கன்ஸ்ட்ரக்ஷன் கேள்விப்பட்டேன். துர்கா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செந்தில்குமார் வந்து நம்ம பண்ண வேலை தெய்வம். அப்படி கூட ஒர்க் பண்ணிக்கிறதுனால அவனுக்கெல்லாம் ஃப்ரெண்டாக இருப்பாள். அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி கட்டலாமா அப்படின்னா அவர் சொன்னார் மேலவே கட்டலாம், இதில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னு சொன்னார். அது தெர்மாக்கோல் பேனலில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணது என்னன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடியது. பேஸ் அங்கே கட்டுறதுக்கு ரொம்ப ஒன்றும் பாதிப்பு இருக்காது. பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஷியஸ் இருக்கும். வீட பார்த்தீங்கன்னாலே நிறைய ஸ்பேஷியஸ் இருக்கும். இப்போ அந்த ஸ்பேஷியஸ் வந்து மற்ற நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் ஸ்பேஷியஸாக இருக்கும். அதுல உள்ளார இருக்கிற டெம்பரேச்சர் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுனால கூலா ஒரு உள்ளாரி கூலாகவே எப்பயுமே இருக்கும். வெயில் காலத்திலே பார்த்தீங்கன்னா உள்ளார ஏசி போட்டு கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணா கூட அந்த கூல் மெயின்டைன் ஆகும்ல கேள்விப்பட்டதுனால இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்போம். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இன்னும் நிறைய ஈஸியாக கடகடன்னு நம்ம வேலையும் முடியறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. மற்ற கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ரொம்ப வேலையை இழுத்துட்டு போகாது. கடகடன்னு நமக்கு அடுத்த மருந்து முடிஞ்சோம். சீக்கிரமாவே மீண்டும் டயர்டா கம்ப்ளீட் பண்ணிடலாம். பார்க்கவும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸா ரொம்ப அயனா உங்களுக்கு தெரியும் பார்க்கும்போது மத்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விட. அதனால இது இன்னொரு திங்ஸ் என்னன்னா, அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங்கா இருக்கும் நமக்குன்னு சொல்லி சொல்லும்போது நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். இந்த ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் இது. நம்ம கல்லுலலாம் பார்த்தோன்னாக்கா நல்லா தட்டி அதில் பர்ட்டிகுலர் இதை உடைச்ச முடியும். நல்லா பார்த்தலாம் அந்த அளவுக்கு ஈஸியாக உடைப்பேன் முடியாது. இப்போ கிளியராக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். வெயிட்லெஸ்ஸாவும் உங்களோட டெம்பரேச்சரும் மெயின்டைன் பண்ணுறதுனால நான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே இப்போ அழகா வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாவும் தானே பார்க்கும்போது ஒரு 15, 16 இந்த மாதிரி தெரியாது. நல்லா ஒரு அகலமா இருக்க மாதிரியே ஒரு சீல் அழகா. தெர்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் தெர்மாக்கோல் பேனல்லாம் யூஸ் பண்ணி கட்டுக்கோ அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ரொம்பவே காமெடியா பார்த்தாங்க. தெர்மாக்கோல் வச்சு கட்டுறீங்களா? அது நான் பொம்மை மாரி, பொம்மை வீடு மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கண்டெய்னர் வச்ச மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இதே ஏரியாலே பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தெர்மாக்கோல் பேனல் யூஸ் பண்ணி கட்டும்போது,
இது எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குமா? நெறைய பேர் சந்தேகம் இருந்தது. 2, 3 தெரு தள்ளிலாம் வந்து எல்லாரும் என்ன பார்த்துட்டு, இது எப்படி நீங்க கட்டியிருக்கீங்க? இது ஒரு ஓகேவா இருக்குமா? நெறைய நாள் வரும், லைஃப் வரும். அது மாரி நெறைய கன்ஃபியூஷன் பண்ணாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு புது டெக்னாலஜி இப்ப போகணும். புது டெக்னாலஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். வீட்லயே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு புது டெக்னாலஜி ரொம்ப நல்லாருக்கும். ஆஸ் இன்ஜினியரா நான் ஃபீல் பண்ணேன். அப்பதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன பத்தி நெறைய வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சேன். நெறைய பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நான் கட்டுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஆமா நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, டெரேஸா போலருந்து அவ்ளோ பெரிய ஸ்பேஷியஸா இருக்கு. மத்த பில்டிங்ஸ மாத்தும்போது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல பார்க்கும்போது அந்த செவுரே நெறைய தரச்சிக்க மாரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல அந்த திக்னெஸ்ஸே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு செவுரு கிடைக்குது. தெருவுல போறவங்கலாம் அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணா பார்க்க அவங்களுக்கே ஒரு ஃபீல் வந்துச்சு. நம்மளும் இந்த மாரி ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஸ்டெப் அவங்க பார்க்க தெரிஞ்சிருக்கு. ஓகே, ஈஸியா பண்ண முடியுது. நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏன்னா தெம்மக்குள்ளன்னு ஒரு கதை இதெல்லாம் பேனல் இருக்கிறதுனால, அது இன்னும் ஸ்ட்ராங்கா குடுக்கும். மேல ஆன் டைம் பட்டியமா போடணும் இல்லையா? அதனால நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு அவங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓவியன் சொன்னாரு. ஒரு ஒண்ணா பார்க்க அவங்க வீட்டு சேர்ந்து நெறைய ஸ்பேஷியஸ் இருக்கு. நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு பண்ணி ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். அவங்களே நல்ல மெரினா இப்போ பாயிண்ட்ஸ் குடுத்தாங்க. நல்லா இருந்தது. ஆரம்பத்தில பயப்பட்டாலும் அதுக்கப்புறம் போக போக எனக்கே ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. எல்லாருமே சொல்லும்போது இன்னும் பாசிட்டிவா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அப்போ ஃபுல்ஃபில்மென்ட். அதே மாதிரி இந்த ரூஃப் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்மலாம் ட்ரெடிஷ்னலா இப்பயுமே நான் இந்த பலகைலாம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, ரூஃப்ல இந்த பார்த்தீங்கன்னா, மேலேயும் ஒண்ணு தெர்மோகால் வச்சிருக்கோம். நான் கூட அப்ப கேட்டேன் நானு. இவ்ளோ நீட்டுக்கு அப்படியே நம்ம வச்சிருக்கோமே, இது ஏதாவது உடைஞ்சிராதா? ஃபீலிங்லாம் சரியா இருக்குமா வெளியில? ஆனா அந்த ஜெம்மப்பன் டெக்னாலஜில அந்த அழகா அதுக்குள்ள ஒரு பாத்து சொன்னாங்க. ஒரு இடத்துலயும் ஒரு பெண்ட் வரதுனால அந்த ரூஃபே வந்து இண்டிவிஜுவலா இதுக்குள்ளார இன்பில்டாவே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அதிலேயே இருக்கு. ஆனா ரூஃப்ஸ் மேலலாம் ஏறி பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்கும். கால் மேல வச்சு போகும்போது எங்க உடைந்துற போகுது, விழுந்துற போகுது அப்படின்னு. அப்படிலாம் இல்லாம அப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியுது. இதுவும் வந்து நார்மலா போட்ட கான்கிரீட்ட விட இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்பில்டாவே அது ஸ்ட்ரென்த் அண்ட் இன்கிரீஸ் பண்ண மாதிரியான டிசைன் அது இருக்கு. பேனல்னா அப்படியே ஒண்ணும் பண்ணல என்னால. அதுக்கு இன்டீரியர் அழகா டிசைன் இருக்குல்ல. அதனால அந்த டிசைன்ல அந்த கான்கிரீட்லாம் ஃபில் ஆனதுக்கப்புறம் இன்னும் கூட ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச் குடுக்குறாரு. என்னன்னா, இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. நார்மல் ஹவுஸோட இது இன்னும் பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ சொன்னது. ஆரம்பிக்க பார்க்கும்போது எனக்கும் ஒரு பயம் வந்துச்சு. என்னன்னா பலகை தள்ளி தள்ளி இருக்கு. பலகை நெருக்கமா இல்ல. ஷீட் கன்டினியூஸா இல்ல. ஏன்னா ரூஃப் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா தெர்மாக்கோல் தான் இருந்தது. இப்ப கூட பார்த்தீங்கன்னா, மேல அந்த தெர்மாக்கோல் இது தெரியவே தெரியாது. அது அழகா மேலேயும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நார்மல் பில்டிங்ஸா இன்னும் கூட ஸ்மூத்தா இருக்கும் பார்க்கும்போது. பூசுறதுக்குலாம் அவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். வேலை செய்றதுக்கும் ஈஸியா இருக்கும். ஈஸி கம்ப்ளீட் பண்ண முடியும். நம்ம வந்து குயிக்கா அடுத்தடுத்த ஒர்க் பண்றதுக்கு இந்த பேஸ் பண்ண கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் நல்லாயிருக்கும். மத்த பில்டிங்க விட இந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட்னஸ் வந்து முக்கியமா அழகா ஒரு கம்ப்ளீட்டா இருக்கும் பார்க்க. இப்ப நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த வீட்டோட ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ இப்போ பார்த்துருக்கோம் நம்ம. இதோட ஃபுல் ஃபினிஷிங் வீடியோ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.